அண்மை செய்தியை பார்க்கிறோம். வல்லக்கோட்டை முருகன் கோயில் செல்வ பெருந்தகையை அறநிலையத்துறை அதிகாரிகள் அவமதித்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முருகன் கோயில் செல்வ பெருந்தகையை அவமதித்த நிலையில் தற்போது அமைச்சர் சேகர் பாபு நேரில் சென்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார். செல்வ பெருந்தகையை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, செல்வ பெருந்தகையை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் சேகர் பாபு செல்வ பெருந்தகையை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் செல்வ பெருந்தகையை அனுமதிக்காதது தொடர்பாக செல்வ பெருந்தகையின் இல்லத்தில் அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருப்பதாக செல்வ பெருந்தகை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து பதிவிட்டுள்ள செல்வ பெருந்தகை நேற்று திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் நல்லாட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து அமைச்சர் வருத்தம் தெரிவித்தார் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நடைபெற்ற சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருப்பதாகவும் அதிகாரிகள் செய்த தவறுக்கு அனைத்து தரப்பினரையும் சமமாக நடத்தும் முதலமைச்சரின் நற்பெயருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இச்சம்பவம் குறித்து எந்தவித களங்கமும் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இத்துடன் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என தெரிவித்த அவர் இது குறித்து வருத்தம் தெரிவித்த ஜனநாயக சக்திகளுக்கு நன்றி எனவும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் சம்பவம் தொடர்பாக செல்வ பெருந்தகையை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.